வணக்கம். நான் ஷீலா, அட்வொகேட், திருவண்ணாமலையிலேருந்து. என்னுடைய சேனல் சில்ட்ரன்ஸ் டே, அதுமா 2024 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு புதுசாக நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மூவ் ஆன் வித் லேர்னிங், கற்றுக்கொண்டே கடந்து செல் அப்படின்ற யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அப்படின்னா, சட்டம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய உரிமைகள் என்ன, எனக்கான கடமைகள் என்ன, எனக்கான பொறுப்புகள் என்ன, நான் யார், நான் எப்படி கையாளணும், மற்றவங்களுடைய உரிமைகளையும் மற்றவங்களுடைய உணர்வுகளையும் எப்படி நான் பார்க்கணும், அதுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கிற இஷ்யூஸு, கவுன்சிலிங் பேஸ்டு, மோட்டிவேஷ்னல், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக தான் இந்த சேனல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை வைத்தும் சட்டம் சார்ந்து சமூகம் சார்ந்த விஷயங்களை உள்நோக்கி பார்க்கும்போது ஏற்படுற அனுபவங்களும் ஒரு புரிதலுக்காக பகிர்ந்து கொள்கிற விஷயமாக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்க போகுது. முக்கியமாக இந்த சேனல் வழக்கறிஞர்களை தாண்டி இளம் வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தளமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நான் படித்த படிப்பை என்னுடைய தொழிலில் நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்றத தாண்டி மனங்களை கற்றுக்கொள்கிற ஆற்றலும், மனிதத்தை புரிந்து கொள்வதற்கான ஆற்றும், அது சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு அதை கண்ணோக்கி பார்க்கிற அடுத்தவர்களுடைய வழியின் ஊடாக சென்று தானும் கற்றுக்கொண்டு அடுத்தவர்களையும் வழிநடத்துவதற்கான ஆற்றல் இந்த வழக்கறிஞர் தொழிலில் இருக்குது. அது தேவையமாக இருக்குது. ஸோ அதனால் இது முக்கியமாக இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஸோ இந்த யூடியூப் சேனலில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேச போகிறோம், என்ன விஷயமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இனி ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய வரவேற்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிகவும் தேவையாக இருக்குது. இன்றைக்கி நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக, சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டுருக்க நாளில் எல்லா பள்ளியிலும் எல்லாருடைய முகநூல்களும் எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இன்றைக்கி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு உமன்ஸ் டேக்கு ஒரு உமனுக்கு நம்ம விஷ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கவலைகள் மத்தியில் இன்றைக்கி ஒரு நாளாச்சும் நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு சந்தோஷமாக இருன்றது கிடையாது. ஒரு குழந்தைய ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதான் நமக்கான பொறுப்பாக இருக்குது. ஸோ எனக்கு சமீப காலமாக எனக்கு சில சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன புரிதல் கூட குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய விலகி போகிறோமோ சமூகமாகவும் குடும்பமாகவும் ஆசிரியர்களாகவும் சில இடங்களில் சில பேரை நான் பார்க்கும்போது, அதனால் அந்த ஒரு புரிதல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கான டாக் இன்றைக்கி இருக்க போகுது. இதில் நான் முழுசாக குழந்தைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீதிமன்றங்களில் அதுக்கான குற்ற நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தி அதுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் இதே குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாலுமே அந்த பிள்ளைகளை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. கோர்ட்டுக்கான நடைமுறைகள் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கையாளக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் 7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் அது குற்றமாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படியே அதை மீறி ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைய இளம் சீரார் நீதி குழுமத்துக்கு முன்னாடி தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே அவர்களுக்கான நடைமுறைகள் எல்லாமே டோட்டலாக நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்கை தாண்டி இந்த ப்ரொசீடிங் உங்களுக்கு மிகவும் ரொம்ப வேறுபட்டதாக இருக்கும். இதுக்கான காரணங்கள், இது அடிப்படை விஷயங்கள் என்னவா இருக்குது இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, ஒரு குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஒரு அரசாங்கத்துக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் சமூகத்துக்குமே இந்த பொறுப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆக்டில் கூட இங்கே சொல்லும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசிரியராக பெற்றோராக யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குதே தவிர நமக்கு ஒரு டாமினேட்டிங் பவரோ இல்லை வேறு எந்த பவரோ வேறு எந்த எக்ஸ்ட்ரா விஷயமும் கிடையாது. வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் சில்ட்ரன்ஸ் அப்படின்றது தான் இந்த இது மையப்படுத்துது. ஒரு குழந்தையோட பாதுகாப்பும் அந்த குழந்தை எந்த மாதிரியான அன்பான சூழலில் அந்த எல்லா விதமும் சரியான சூழலில் வளர்க்கப்படுகிறதா அப்படின்றது தான் இந்த ஆக்டோட மெயின் நோக்கமாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த குழந்தைங்களை குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைங்களை நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தப்பு பண்ணதாக கன்சிடர் பண்ணுற குழந்தைங்களை கை விலங்குறது, போலீஸ் காவல் நிலையத்தில் அடைக்கிறது. ஒரு குழந்தை தவறு இழைக்குது அப்படின்னா அது அந்த குழந்தையோடைய காரணம் கிடையாது. அந்த குழந்தை வளர்ந்த சூழல், அந்த குழந்தையுடைய கல்வி அறிவு, குடும்ப சூழல், இந்த மாதிரி சுற்றி அந்த குழந்தை பார்க்குற விஷயங்கள், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில்
அவன் அந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடுவதற்கான உந்துதல் ஏதோ ஒரு விஷயம் அந்த சரௌண்டிங்கில் இருக்குன்றது தான் முக்கியமான காரணம். இதெல்லாம் என்னென்ன ஃபேக்டெல்லாம் இந்த மாதிரி குழந்தை வந்து தவறு செய்ததுக்கான காரணங்களாக அமையுதுன்றதையும் என்னென்ன விஷயங்கள்ன்றதெல்லாம் நம்ம ஜேஜே ஆக்டை பற்றி, ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி டீட்டெயிலாகவே தெரியணும். டீட்டெயிலாகவே நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல வேண்டியது வந்து பிள்ளைகளுடைய விஷயங்களில் நம்ம பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் இப்போதைக்கு ஜேஜே ஆக்டை சொல்கிறேன். இது இன்னும் தனி வீடியோவில் நம்ம ஜேஜே ஆக்டுன்றது எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தையோடைய தப்பு பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன ஆக்ட், என்ன மாதிரியான பேஸ் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்றது தெரிஞ்சாதான் தப்பு பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களுடைய அவர்களுடைய ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனத்தையும் சின்ன சின்ன விளையாட்டுத்தனத்தையும் அந்த பிள்ளைங்களை இன்றைக்கி வந்து சுதந்திரமாக இருக்க விடாமல் இன்றைக்கி வந்து கல்வின்ற பெயர்லேயும் இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற நிறைய மாற்றங்களில் பிள்ளைங்க இன்றைக்கி சிக்கி சின்ன படமாக ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த ஜேஜே ஆக்டை ஒரு அடிக்கோல் இட்டு காமிக்கிறேன். ஒரு பிள்ளை நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்து நம்ம பாப்புலேஷனில் மொத்த டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து 30லேருந்து 35% தான் பர்சன்டேஜ் வந்து குழந்தைகளாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சியை வச்சுட்டு சில விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ பெரியவங்களுடைய மூளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை பகுதியை வச்சு தான் பெரியவங்க அவங்களுடைய அனுபவங்களை வச்சும் அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சிந்திக்கிற ஆற்றல் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஒரு பிள்ளை எப்போ முழுமையாக அவனுடைய பிரெயின் அவனுடைய மூளை வந்து ஒரு பக்குவம் அடையுது, முதிர்ச்சி அடையுது அப்படின்னா 25 வயசுக்கு மேலே தான் அந்த முழு முதிர்ச்சியை வந்து ஒரு பிள்ளை அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை செய்கிற தப்பையும் இது சரி தப்பு என்று ஆராய்ந்து பார்க்குற ஆற்றலும் பெரியவர்களுக்கு இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்காது அப்படின்றது தான் உண்மை. இதே அதனால தான் நம்ம சின்ன வயசில் பண்ண தப்பு வந்து இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் தப்பான விஷயம், இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஆற்றல் வந்து நம்மளுடைய முழு வளர்ச்சி அடைந்த நிலையில தான் நம்ம அதை வந்து நம்ம அடையிறமே தவிர குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான். அதனால தான் அப்படி கன்சிடர் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ புதுசாக வந்த கேஸில் இப்போ நிர்பயா கேஸ்ன்னு ஒரு கேஸ் வந்தது. குழந்தைய ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யும்போது அதில் பலாத்காரம் செஞ்சவர்கள் ஒருத்தர் மைனராக இருக்கும்போது இந்த இஷ்யூஸ் வருது. ஏன் இவங்க குற்றத்தின் தன்மை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அவனை இன்னும் குழந்தையாகவும் பார்க்குறதும் அதுக்கான தண்டனை வந்து மேஜருக்கு நடக்கிறத விட மைனருக்கு இவன் மைனராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இவனை சமூகத்துக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக அனுப்பும்போது அது சிக்கலாகுதே அப்படின்னும் போது அது திருப்பி ஒரு பேசு பொருளாகி அதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயங்கள் போய் சில மாறுதல்கள் வந்து வருது. ஒரு குழந்தையோடைய மனநலம் சார்ந்தும் அதை சில டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அவனுடைய வயசு கம்மியாக இருந்தால் இன்னொன்று மேஜர் அந்த 16 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற பிள்ளைங்கள் தான் மக்கள் இன்னும் வேறு விதமாக பார்க்குறாங்க. அந்த பிள்ளையோட மனநிலை பக்குவம் எப்படி, அவங்களுடைய அறிவாற்றல் எப்படி இருக்குது, அவங்களுடைய குற்ற இன்டென்ஷன் எந்த மாதிரியான இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அதில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படின்ற அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா அவன் 18 வயசு முடிஞ்சிருக்கானா தான் பார்க்கணும். ஸோ 7 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளை எந்த குற்றத்தையும் பண்ணாலும் கன்சிடர் பண்ணாது. 7 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே, முக்கியமாக 14 வயசுக்குள்ள பெரும்பான்மை கேஸில் குழந்தைய வந்து அவனை திருத்தி மாற்றி அவன் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதுன்றதுக்காக தான் ஜுவனல் ஜஸ்டிஸ் குழுக்களாக இருக்கட்டும், இன்னும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், ஆஃபீஸர்ஸாக இருக்கும், கோர்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு பெரிய நிதி போட்டு ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும். அவனை எல்லா விடைகளிலும் அவனை வழி தவறி போயிட விடக்கூடாது அப்படின்றது. அவன் குற்றவாளின்ற எண்ணத்தை விதைக்கவே கூடாது. நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டானா அந்த தப்பை போய் எல்லாருமோ சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பையன் வாளாக இருந்துட்டானா இவன் ஏன் இப்படி வாளாக இருக்கிறான், ஏன் இப்படி கவுண்டர் கொடுக்குறான், ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்ற விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை வச்சு அவனை ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. ஒரு குற்றம் நான் எதுக்கு ஜேஜே ஆக்டை சொல்லி நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஜேஜே ஆக்டில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைக்கே இப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த குழந்தை ஒரு ரொம்ப பெரிய தப்பை இல்லாமல் ஒரு சராசரி தப்பை பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் வழிவகைகள் செய்யணுமோ அது வந்து ஹோமில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த பிள்ளையை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்குறதா இருக்கட்டும், கல்வி வரலை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற என்ன அந்த குழந்தைக்கு இன்வால்வான தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து செயல்படுது. ஸோ இந்த மாதிரி செயல்படுற விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது
பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டியதும் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அந்த வாய்ப்புகளை வைத்து அந்த பிள்ளையை தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான சூழலை தான் நம்ம உருவாக்கணும். ஒரு தப்பு பண்ண பிள்ளைகளுக்கே இப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு பெரும்பான்மையாக பெரியோர்கள் மத்தியில் என்ன நிறைய ஆயிடுச்சுன்னா சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக பார்க்கறதுக்கான கண்ணோட்டத்தோட நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பொறுமைகள் இல்லை. அது வந்து ஒரு நம்ம இருக்கிற ப்ரெஷர்லையும் நம்மளுடைய சூழலாலும் குடும்ப சூழலாலும் நம்மளுடைய சமூக சூழல்களாலும் நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷரை அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த நாட்டினஸை அந்த குழந்தைகள் அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் மத்தியில் எனக்கு குழந்தை கையாண்டுட்டு இருக்கும். குழந்தைகள் வந்து 7 வயசுக்குள்ளே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது என்ன குற்றமாக இருந்தாலும் அது குற்றமாகவே கருத மாட்டாங்க அப்படின்றது தான் சட்டம். அதே மாதிரி 7 வயசுலேருந்து 16க்குள்ளே இருக்கிற குழந்தைகள் தப்பு பண்ணாங்கன்னா அதை நல்வழிப்படுத்தணும். கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. யாருன்னா கண்காணிப்பு குழு வச்சோ இல்லை அது பிள்ளை வெளியே வந்து கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்பி இல்லைன்னா அந்த எஜுகேஷன் கொடுத்து அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு கண்காணிச்சிட்டு அதை வந்து பார்ப்பாங்க. இது 16லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை வந்து இன்னும் வேறு விதமாக இன்னும் சற்று கொஞ்சம் கடினமாக பார்க்குறாங்க. இதுலேயுமே சில டெஸ்ட்டுங்க இருக்குது. இவன் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் இவனுடைய மனநிலை முதிர்ச்சி வந்து 18 வயசை தாண்டின முதிர்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்டு பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கிற பட்சமாக இருந்தால் அந்த குழந்தைய அடல்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 18 வயசை தாண்டிட்டான் ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கான், இல்லைனா வேறு எம்ஆர் சில்ட்ரன் மாதிரி இருக்கிற குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க 18 வயசு தாண்டிட்டாங்க. ஆனால் இவங்களை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை 18 வயசு தாண்டி இருந்தாலும் அவருடைய மென்டல் மெச்சூரிட்டி வந்து அந்த அடல்ட்டுக்கான மெச்சூரிட்டியாக இல்லை அப்படின்ற பட்சமாக இருந்தால் அந்த மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் குழந்தைகளாக கன்சிடர் பண்ணுறதுக்கான சூழல் தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி குழந்தைகளுடைய தவறுகளை இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் பொறுத்துட்ருக்காங்க தாண்டி வீட்டில் இருக்கவங்க கூட சத்தம் போடாத, பேசாத, விளையாடாத, உடைக்காதன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது சொல்கிறாரு, ஒரு பொருளை தூக்கி விசிறி கலாசது கூட ஒரு விதமான வளர்ச்சியினுடைய படிக்கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பிள்ளை கிறுக்குது அப்படின்னா அந்த கிறுக்கலும் ஒரு விதமான வளர்ச்சியின் குறிதான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைக்காலஜிலாம் தெரிஞ்சாலும் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த பிள்ளை சில நேரங்களில் சில பெற்றோர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என் பிள்ளை வீட்டை விட்டே வெளியே போகாது, என் பிள்ளை யாருக்கிட்டுமே பேசாது, என் சொந்தக்கார் வீடு கீழே இருந்தவொடனே நம்ம போய் என் பிள்ளை போய் அங்கே பேசாது அப்படின்றத, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் அது மிக வருத்தமான ஒரு விஷயம். என்னுடைய குழந்தையாய் இயல்பு நிலையில் இருக்க விடாமல் என் குழந்தைய நான் வேறு விதமாக மைண்டை மாற்றி வச்சுருக்கேன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்குற விஷயம், ஒரு ஏக்கத்தை கொடுக்குற விஷயம்னா நான் குழந்தையாகவே இருந்திருக்கலாமே, அந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ், ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்கூல்ஸு, எஜுகேஷன்ஸு, சிலபஸ் அப்படின்னு எல்லாமே இன்றைக்கி ஹெவி ஆகிடுச்சு. அதை தாண்டி என் பிள்ளைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதும் என் பணத்துக்கும் நான் படித்த படிப்புக்கும் என் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளையை இதுவாக தான் ஆக்கணும் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதன்ற விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி அதில் பெரிய ஒரு சவாலாக ஒரு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிக்கிறது நீங்கள் பிள்ளைங்க கையில் ஃபோன் போன விஷயம். இந்த ஃபோனை யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட்டே எஜுகேஷன் சார்ந்து கொடுக்க சொல்லிடுச்சு. பேரண்ட்ஸே அந்த ஃபோனை வந்து எல்லாருக்கிட்டையும் படிப்புக்காகவும் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூக்காகவும் அந்த ஃபோனை நம்ம இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை தாண்டி வீட்டில் இருந்தால் கூட என்னை டிவி பக்கத்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் சரி, என்னை வேலை செய்ய விட்டால் சரி, இல்லை வேலை செய்கிற இடத்துல குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் கூட என்னை வேலை செய்ய விட மாட்டேன், அதனால் நான் ஃபோனை கொடுத்துட்றேன். நான் இருக்கிற வேலைக்கு நான் வேகமாக போகணும், என் பிள்ளை சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னா ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவோம், ஸோ அதை கொடுத்துருங்க, இல்லைன்னா என் வேலை கெட்டு போயிடும் அப்படின்றதுக்கான இந்த மாதிரியான தெரிஞ்சே நம்ம நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயமும் அவனுடைய ஆரோக்கியமும் கூட அவனுடைய குற்ற செயல்களுக்கும் அவனுடைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்க்கும் நிறைய காரணங்களாக இருக்குது. ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருக்குது, ஃபோனை மட்டுமே பார்த்துட்ருக்கு, இருக்கிற இடம் தெரியல அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பிள்ளை விளையாடுது வெளியே வருது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடு என் வாசல் அப்படின்றத தாண்டி எனக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு கூட அது என்னதுன்ற ஓன் பண்ணுற விஷயம் தான் எனக்கு நிறைய வந்துடுச்சு. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேரில் பிள்ளைங்க என் வீட்டாண்ட வந்து விளையாடக்கூடாது, பிள்ளைங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது, அது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம்
இன்றைக்கி அதிகமாக பெருகிட்டு இருக்கு. இதை போய் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களோ இல்லை படிப்பறிவங்களோ கொண்டு பேசுவாங்க. ஆனால் அதே ஒரு ஏழ்மையில் இருக்கவங்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோ இதை பற்றி பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிடி வாத்தியார் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, நாங்கள்லாம் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் எடுத்தோம், பயங்கரமாக பிள்ளைங்க விளையாடுவாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் போயிடுச்சு. இன்றைக்கி பிள்ளைங்க வந்து விளையாட்டே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. நான் 10th பிள்ளைங்கலாம் போனால் ஸ்போர்ட்ஸு இன்னைக்கு வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதுக்காக ஸ்போர்ட்ஸுக்கு கூட அனுப்பாமல் இன்றைக்கி தடுக்கிற காலகட்டங்கள் தான் இருக்குது. அந்த காலத்தில் அவன் நல்லா விளையாடணும், விளையாடிட்டு வீட்டுக்கு போய் பயங்கரமாக பசிக்கும், சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். அவனுக்குள்ளே அழுக்கு சேராமல் அவனுக்குள்ளே ஒரு லஸ்ட்டோ இல்லை எந்த கெட்ட எண்ணங்களும் உள்ளே வர்றதுக்கான சூழல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் மத்தியில் அவங்க விளையாட்டாக இருக்கட்டும், அவங்க பார்க்குற கார்ட்டூனாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி தவறுதலாக இன்றைக்கி கொண்டு போய் சேர்ந்துட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி பண்ணுற குற்றங்களை ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்பு மைண்டுக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம். இல்லை நம்ம எதனா கேட்டுட்டோம்னா அடுத்தடுத்து நான் சொல்லலை இந்த தப்பு இல்லைங்க, இன்னும் அவன் நிறைய பண்ணுவான், அவன் இன்னும் தப்பு பண்ணுறான் அப்படின்னு அந்த குற்றங்களை தேடிக்கொண்டே போகிற விஷயமா இருக்கட்டும். பைபிளில் ஒரு விஷயம், இயேசுநாதர் வந்து யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து அவங்கள வந்து அவரை கைது பண்ணும்போது இயேசு சொல்லுவார், என்னை ஏன் ஒரு கல்வனை பிடிக்கிற ஒரு பொருளை பிடிக்கிறீங்க, நான் உங்கள் வீதியில் தானே இருந்தேன், உங்கள் ஆலயங்களில் தானே இருந்தேன், அப்போல்லாம் பிடிக்காமல் இப்போ ஒரு திருடன் பிடிக்கிற மாதிரி என்னை ஏன் வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்படி தான் இன்றைக்கி குழந்தைங்கள ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டானா, ஐயோ இல்லைங்க இவன் இந்த மாதிரி இது இன்னும் நிறைய பண்ணுறான், இன்னும் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கான், இந்த மாதிரி அவன் பண்ணுறது எங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் பிள்ளைகளை பார்க்குறோம். கண்டிப்பாக இதை இப்படி பார்க்கவே கூடாது. இன்னும் நான் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது படித்தவங்களாக இருக்கிறாங்க, நிறைய போஸ்ட்டில் இருக்கவங்க, சைல்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அட்வொகேட்டாக இருக்கவங்க, மனநலம் சார்ந்தவங்களை கூட ஒரு ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணுறாங்க. நிறைய முகநூல்களை கூட இந்த பதிவு இந்த கேள்வியை எழுப்பிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் வந்து இப்போ ஆசிரியர்கள் கையில் பெரும்பு இருந்துச்சு, அதனால் தப்பு பண்ணலை, அந்த பெருமை பிடுங்கிட்டதால தான் இன்றைக்கி பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நாங்கள் ரூல் இருக்குது, ஆனால் நாங்கள் அடிக்க மாட்டோம், ஆனால் அடிக்காதால் தான் அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக தேவை, கண்காணித்தல் ரொம்பவும் தேவை. ஆனால் நம்ம சொல்கிற அந்த படி பார்க்கும்போது நம்மளுக்கு சில இடங்களில் நான் பெற்றோராக இருந்துட்டேன், ஆசிரியராக இருந்துட்டான்னு எல்லா ரைட்ஸும் எனக்கு கிடையாது. இதே விஷயத்த நான் ஒரு சைக்காலஜிக்கல் வியூவில் ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் ஷேர் பண்ணும்போது ஒருத்தவங்க கேட்குறாங்க, எனக்கு இது வந்து மற்றவங்களுக்கு இரிட்டேட் பண்ணும்ல, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்ல, இது தப்புன்னு சொல்லிவிட்டு அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதில்ல அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் நம்ம என்னவா நினைக்கிறோன்றதை தாண்டி நிஜம் என்ன, நம்மளுக்கான சட்டங்கள் என்ன, அதுக்கான உரிமைகள் என்னன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, இப்போ வந்து இன்றைக்கி கொலை பண்ணுறான், இன்றைக்கி வந்து குற்றங்கள் ஜாஸ்தி பெருகிட்டுச்சு, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா எல்லாவற்றுக்குமான ஒரு குழந்தை என்னவாய் மாறுகிறான் என்பது அப்பாவாய், அம்மாவாய், பெற்றோராய், ஆசிரியர்களாய், சமூகமாய் நம்ம தான் அதுக்கு பொறுப்பாகிறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் அடிக்காதான் கெட்டு போட்டான்னு கிடையாது. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டு அவனுக்கு எல்லா விஷயங்களையும் அவனுக்கு கற்றுக்கொள்வதற்கான சூழலையே நம்ம உருவாக்குறோம். இல்லை அவன் விளையாட்டை கெடுத்துட்டோம். அவனுடைய இன்றைக்கி படிப்புன்ற போர்வில் அவனுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு பப்ளிக் எக்ஸாம்னா கவர்மெண்ட்ஸ் சில ஸ்கூல்ஸ்லேயே நான் பார்க்குறேன், 12 மணி வரைக்கும் படிக்கணும், 4 மணிக்கு எழுந்திடணும் அப்படின்றாங்க. இதில் சண்டேஸ்னு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையோடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த பிள்ளையுடைய உடல்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். மார்க்கு எடுக்கிறோன்றது, படிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிள்ளைகளுடைய மனநிலை கற்றுக் கொடுக்குற, ஒரு கோழி குஞ்சு எப்படி சாப்பிடணும், எப்படி சர்வைவ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஒரு நாய்க்குட்டியை அவங்கக்கிட்டலாம் போனோன்னா நீ உங்களுக்கு எதனா ஆபத்து வரும்ன்றது நாய்கள் வந்து வார்த்தைகள் என்னாலும் எச்சரிக்கை செய்யுது. ஸோ வளர்ப்புன்றது இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய கண்டிப்போ, நம்மளுடைய சுட்டி காட்டுற விஷயங்களோ பிள்ளையுடைய நல்வழிப்படுத்துகிறதாகவும் பிள்ளைகளை அவனை உருவாக்கி சரியாய் அவன் தவறை புரிய வைக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கணுமே தவிர அவனை குற்றப்படுத்தணும், அவனை ப்ளேம் பண்ணி அவனை ஒரு குற்றவாளியாகவே கன்சிடர் பண்ணி பார்க்குற விஷயங்களாக இருக்கணும். இன்னும் சில பேர் சொல்லும்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இவங்க மேலே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே போய்ட்டு சொல்லலை. ஆனால் பொதுவான முறையில் இப்படி தான் சில இடங்களில் நம்ம சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அது முடியாது, அது வந்து நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்துவதும், ஒரு குழந்தையை உருவாக்குவதும், ஒரு குழந்தையை தவறை புரிய வைப்பதும், ஒரு குழந்தையை அவன் குற்றவாளி என்று பரப்பாமல் நீ தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அவனுக்கு வேண்டியதை செய்து யோசிக்க வச்சு அவனை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற சமூகத்துக்கும் இந்த பொறுப்புகள் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சுயநலமாக இருக்கிறதால தான் அவனும் சுயநலமாய் மாறிக்கொண்டே வருகிறான்.
இது நான் மற்றவங்களுக்காக செய்யணும் அப்படின்னும் போது நான் ஏன் மற்றவங்களுக்காக செய்யணுன்ற ஒரு கான்செப்டில் தான் அவன் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் செய்கிறான். இன்றைக்கி ஃபோனை நம்ம கையில் கொடுத்துறோம். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்காததான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி குற்றம் சார்ந்த விஷயங்களை இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக செல்வதற்கான காரணங்கள். இதற்கு நம் மீண்டுமாக அவனை கை காமிக்காமல் அதுக்கான பொறுப்பு நானாக இருக்கிறேன், நான் எங்கே சரி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கிறோம். ஜேஜே ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவனை எப்படி கையாளுறாங்களோ அந்த கையாளுதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம். நிறைய ஆராய்ச்சிகள் மத்தியில் நிறைய ஒப்பீனியன்ஸு, நிறைய கேஸ் ஸ்டடீஸு அதெல்லாம் வச்சு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதை போய் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னாவே நீங்கள் குழந்தைகளையும் அந்த குழந்தை செய்கிற குற்றங்களையும் பார்க்குற கண்ணோட்டங்கள் வேறையாக மாறும். அதனால் குழந்தைய சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி மட்டும் நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் தாண்டி ஒரு குழந்தை ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு குழந்தை சரியாக இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்தனம், அவனுடைய சிலுமிஷங்கள், அவனுடைய டீனேஜில் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய விஷயங்கள் மாறும். இதெல்லாம் கண்டிக்கணும், கண்காணிக்கணுன்றதை தாண்டி அதையும் ரசிக்கவும் அதை பொறுத்து கொள்ளவும் மனநிலை பக்குவம் இருக்கணும். அது இப்போ இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிள்ளைகளை இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும்போது இதை செய்யும்போது மிக சேலஞ்சாக இருக்கிற விஷயத்தில் ஒன்று இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சமூகத்தில் இருக்கிற விஷயம் பிள்ளைகளை கையாளுகிற விஷயம். ஒரு பிள்ளையை சரியாக வழிநடத்த வேண்டிய விஷயம் ரொம்ப சேலஞ்சான விஷயம், கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சான விஷயம். அதிலும் அது ஆசிரியர்களுக்கு ரொம்ப சேலஞ்சான விஷயம். சிலபஸை முடிக்கணும், பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ற எல்லா ப்ரெஷர்ஸும் நம்ம இருக்குது. இதில் ஒரு அம்பேத்கரை உருவாக்குவதற்கு ஒரு ஆசிரியருடைய துணை தேவைப்பட்டது. அவருடைய ஆசிரியர் நினைவாக தான் அவர் அம்பேத்கர் அப்படின்னு தன்னுடைய பீமாராவ் அம்பேத்கர் பெயரை வேறு விதமாக மாற்றுகிறார். இன்றைக்கி பல பேருடைய வரலாற்றில் ஆசிரியர்களையும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது, சமூகத்துக்கான பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கி இது சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இது பெரிய குற்றம் இல்லையே, இது ரேப் இல்லையே, இது இந்த குற்றங்கள் இல்லையே அப்படின்ற நம்ம சின்ன குற்றம் பெரிய குற்றம்ன்றத பார்க்குறது நிறுத்திட்டு அது சின்ன குற்றம் தானே, இதுக்கு என்ன, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இது போய் நம்ம எங்கே போய் பேச போகிறோம் அப்படின்னு நிறைய பேசாமலே விட்டு விடுவோம். ஏன்னா குழந்தைகளும் பெண்களும் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இயலா நிலையில் தனக்கான ரைட்ஸை நிறைய இடங்களில் கேட்பதற்கும் பதிவு வைப்பதற்கான சூழலில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில இடங்களில் ரொம்பவே ஃபேமிலி டிபெண்டிங்காக இருக்கும்போது இதுக்கான உரிமைகளை அவங்க கேட்பதற்கான திராணியற்றவர்களாக இயலாதவர்களாக மாறிடுறாங்க. ஸோ இது யாரையும் காயப்படுத்துவதில்லை. குழந்தையை சரியாக கையாள வேண்டியது மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு கலை. அந்த கலையை சரியாக செய்யும்போது நாளைய சமுதாயம் சரியாய் மாறும். நாளைய சமுதாயத்திற்கான தலைவர்களை சரியாய் உருவாக்குவோம். இந்த யுத்தங்களும் இந்த சிக்கல்களும் இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன்தான் அப்படின்னு குழந்தையை காமிக்கிறது நிறுத்திட்டு, நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதையும் கையில் யோசிச்சுட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத நிறுத்திட்டு, எனக்கான பொறுப்பு என்ன, அந்த குழந்தைக்கு மேலே இருக்கிற பொறுப்பு என்ன, என் பக்கத்து வீட்டு மேலே இருக்கிற குழந்தைக்கு மேலே இருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்றதையும் புரிந்து கொண்டு குழந்தைகளை அவர்களுடைய குறைகளை சொல்லி சரி பண்ணுங்கள். இவன் குற்றவாளி அப்படின்னு எந்த இடத்துலையும் பரப்பிடாதீங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இவ்வளோ லா இவ்வளோ லீனியண்ட்டாக இருக்கும்போது, லா இவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது, ஒரு சின்ன சின்ன குறும்புதனங்களுக்கும் அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் பண்ணுற விஷயங்களையும் தவறுதலாய் வேறு விதமாக போர்ட்ரேட் பண்ணி அந்த பிள்ளைகளை வேறு மனநிலைக்கு தள்ளி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமூகம் இதெல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளை சரியாக உருவாக்கும் நாளைய தலைமுறையை நம் கையில் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லி இந்த குழந்தைகள் தினத்தில் பிள்ளைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, எல்லா நாளும் கற்றலோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி பயணிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புரிதல் இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை காமிக்கும். அப்படி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகள் செய்வோம். நன்றி, வணக்கம்.